நடிக்கும் எஸ்டி கச்சைத்தீவு. வணக்கம் உறவுகளே, இன்றைக்கி நாங்கள் எங்கே போக போகிறோம்னு சொன்னால் கச்சைத்தீவுக்கு போக போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்துலேருந்து குறிக்கட்டுவானுக்கு வந்து குறிக்கட்டுவான் ஜெட்டிக்கு போய் கொண்டிருக்கிறோம். ஓகே, இன்றைக்கி சுவாரஸ்யமான ஒரு காட்சி இருக்கும்னு நினைக்கிறேன். நானும் ஃபஸ்ட் டைம் இதுதான் போக போகிறேன். கச்சைத்தீவு பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையிலேருந்து மிக தொலைவில் இருக்க ஒரு தீவும், இந்தியாவிலேருந்து மிகவும் அண்மையில் இருக்கக்கூடிய ஒரு தீவு தான் கச்சைத்தீவு. இன்றைக்கு அங்கே கச்சைத்தீவுன்ற அந்தோனியார் திருவிழா இன்றைக்கி நடக்க இருக்குது. ஸோ அதை தான் காட்சிப்படுத்த போகிறோம். ஓகே, இப்போ நாங்கள் குறிக்கட்டுவான் ஜெட்டி போய்கொண்டிருக்கோம். கச்சைத்தீவு போட் போட்டுட்டாங்க. இந்த இடத்துல நாங்கள் பதிவு செய்யணும். பதிவு செஞ்ச பிறகு நாங்கள் உள்ளே போயிட்டோம். ஓகே, போட் வந்துருச்சு. ஓகே, நாங்கள் வெளிக்கிட போகிறோம். ஓகே, இப்போ நாங்கள் போய் எங்களுக்குரிய போட் வந்துட்டது. இப்போ நாங்கள் இதுலேருந்து வெளிக்கிட போகிறோம். ஓகே, அட நைனாதீவுக்கு போகிற அந்த லோன்ச் தான் நிற்கிது. 4-5 பெரிய கப்பல் மைக்கு எதுவும் வரும்ண்டு. சரி பார்ப்போம். சேஃப்டி ஜாக்கெட்டையும் போட்டுக்கிட்டு கடவுளை வேண்டிக்கிட்டு ஏறுவோம். இந்த லான்ச்சில் தான் போக போகிறோம். முன்னுக்கு பார்த்தீங்கன்னா நெடுந்தீவுக்கு போகிற கப்பல் நிற்கிது. ஐயோ, போர்டுக்குள்ளே இறக்கி விட்டுட்டான்னு உள்ளே போய் எப்படி இருக்கிறதோ தெரியலை. உள்ளுக்கு போய் பார்ப்போம். அதோட பக்கத்துலேயே என்ஜின் இருக்கும். என்ஜின் சத்தத்திலே தாங்க முடியாது. ஓகே, உள்ளே இவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அப்பாடா, ஒரு மாதிரி மேலே இடத்த பிடிச்சாச்சு. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நெடுந்தீவுலேருந்து ஒரு டூரிஸ்ட் ஏற்றிட்டு வந்த ஒரு நல்ல பெரிய லான்ச் ஒன்று அழகாக இருக்குது பார்க்க. ஸோ இந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல. நாங்கள் போகிறது ஒரு மொக்கை தான், ஆனாலும் பரவாயில்ல, நல்லபடியாக போய் சேர்ந்துருவோன்னு நம்பிக்கை இருக்குது. மணிநாகதீவு. ஓகே, இப்போ நாங்கள் கச்சைத்தீவுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டோம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல்ல ஸ்டார்ட் பண்ணி போய் கொண்டிருக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கச்சைத்தீவு போய் கொண்டிருக்கிறோம். ஸோ கச்சைத்தீவு போய் போட்டில் வந்து மேலே இருந்து போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. மக்கள் வந்து கொண்டிருக்காங்க. மீன் பிடிக்க போகிறாங்க இந்த அண்ணாக்கள். செம்ம தூண்டிலாம் வச்சுருக்கார். இருக்காங்க இருக்காங்க. இங்கே வாங்க, வேறு லெவலில் இருக்குது. இப்போ சூப்பர். அப்போ மீன் கிடைக்குதான்னு பார்ப்போம். தூண்டிலும் போட போகிறாங்க. எங்கே தாங்க இருக்கா? வாவ், சூப்பராக இருக்குது இந்த தூண்டில். அம்மா, நாங்கள் ஆமை வேகத்தில் போகிறோம். அங்கே பாருங்கள், புள்ளி மைக்கு பாஞ்சி ஒரு போட்டு ஒன்று போகுது. கிட்டத்தட்ட நாங்கள் ஓரளவு நடுக்கடலுக்கு வந்துட்டோம். ஸோ இங்கேருந்து நல்லா ஜூம் பண்ணி பார்க்கும்போது இது நைனாதீவு தெரியுது. இது நைனாதீவு. ஓகே,
ஓகே, அங்கால பக்கத்தில் பார்த்தோம்னு சொன்னால் அனலை தீவு. அது பக்கத்தில் இருந்தால் இதுதான் அனலை தீவு. ஓகே, போர்டு ஆட்டத்துக்கு கொஞ்சம் வீடியோ அங்கங்கள் ஆடுது. இதுதான் அனலை தீவு. போர்டில் பிஸ்னஸும் நடக்குது. எங்களை முந்தி கொண்டு ஒரு போட்டு ஒன்று செம்ம ஸ்பீடில் போகிறாங்க. அங்கே பாருங்கள், ஒருத்தட்டு சேஃப்டி ஜாக்கெட்டில் ஆட்டம் போட்டு கொண்டு போகிறாங்க. இதுதான் நெடுந்தீவு. நெடுந்தீவில் பாருங்கள், ஒரு சின்ன கொட்டில் உண்டு. ஆமாம், ஜூம் பண்ணி பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஓகே, அதில் ஒரு தடவை வெளில போல் பால் அடைஞ்சு கிடக்குது. இதுதான் நெடுந்தீவுண்டு. நாங்கள் நெடுந்தீவெல்லாம் கடலில் தான் போகணும். அந்த லோன்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ஜின்லேருந்து வர தண்ணி வர. ஓகே, இது சைடில் அப்படியே பைப்பில் தண்ணி வர மாதிரி அப்படியே வெளியில் பாய்கிறது பார்க்கக்கூடியதாக இருக்கும். எங்கட போட்டில் வர டீமை பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்போ முன்னுக்கு டிரைவர் நான் இருக்கா பார்ப்போம் போயிட்டு. இப்போ நல்ல பாட்டெல்லாம் போட்டுக்கொண்டு சும்மா ஃபன்னாக தான் வராங்க. டிரைவர் அண்ணா வச்சுருக்கார். ஸ்டேரிங் முன்னுக்கு சாமியெல்லாம் இருக்குது. சாமிக்கு காணிக்கையெல்லாம் போட்டு ஓகே, ஒரு பஸ்ஸில் மாதிரி தான் இருக்குது. எல்லாம் செட்டப் எல்லாம் கியர் இருக்குது. அட்ட பாவிகளாம் மேலே இருக்கவங்களாம் சும்மா ஃபன்னாக தான் இருக்காங்க. கீழே இருக்கிறவங்க தான் பாவம் இன்ஜின் சத்தத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து கொண்டிருக்காங்க. வெயிலுண்டா சும்மா சக்க வெயில் தான், தாங்க முடியல அப்படி இருக்குது. என்னண்டா உள்ளே இருந்தால் இன்ஜின் சத்தம், வெளியில் வந்தால் வெயில். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போக வேண்டியதாக இருக்குது. என்ன கடவுளை தேடி போகிறோம். ஓகே, கஷ்டப்பட்டு போவோம். ஏதோ நல்லதெல்லாம் நடக்குங்கிற நம்பிக்கையோடு போவோம். அண்ணாக்கள் வணக்கம். வணக்கம் வணக்கம். ஓகே, கச்சேரி போகிறீங்க. ஓகே, என்ன பேர் உங்களுக்கு? தர்ஷன். எங்கிருந்து வரீங்க? சொன்னோட மட்டக்களப்பு. நான் இங்கே மயிலட்டில் இருக்கேன் சார். ஓகே, இது எத்தனாவது தடவை? இதான் பெஸ்ட் தரம். இதான் முதல் தடவை. எப்படி இருக்குது அனுபவம்? எல்லாம் புதுசாக தான் இருக்குது. வெயில் அவ்வளோதான். இப்போ எவ்வளோ நேரம் போகும்னு சொன்னாங்க? 5 மணி நேரம் முடிக்க சொன்னாங்க. 5 மணி நேரம் சாப்பிட்டு வந்துட்டீங்களா? சாப்பிட்டு இல்லை, இங்கே சாப்பாடு இருக்கு மட்டும் தெரியாத வந்தோம். ஆனால் போய் தான் பார்க்கணும். நீங்கள் என்ன கத்தோலிக்கமா? நான் இந்து தான். அப்போ போகிறது பார்க்கணும்னு போறீங்களா? நம்மளை பொறுத்த வரைக்கும் எல்லா மதமும் உங்களோட நண்பர்களாக வந்துருக்குறாங்க. நாங்களும் இந்த போர்டில் தான் போகிறோன்னு இருக்கா, காட்ட தானே வேணும். ஓகே, சுற்றி பார்த்தா எந்த தீவும் எதுவும் தெரியல. அங்கால நைனா தீவு, சாரி நெடுந்தீவு தெரியுது. ரொம்ப தூரத்துலேருந்து ஜூம் பண்ணி பார்க்குறோம். அதுதான் கச்சை தீவு. போர்டுன்ற இந்த முன்னுக்கு போகும்போது இப்படி தான் நீர் அப்படியே கிழிச்சிட்டு போகிற ஒரு காட்சியை தான் எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையா இந்தியாவான்னு தெரியல, சீக்காடு ஒன்று போய்கிட்டு இருக்குது. வெயில் என்றால் சும்மா சக்க வெயில். இப்போ நாங்கள் பார்க்குறது கச்சைத்தீவு. தாங்க முடியாத வெயிலில் போய்கொண்டிருக்கிறோம். ஓகே, அப்படியே இதில் ஒரு சாய்ஞ்சி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போய்கிட்டு இருக்கிறோம். 2 மணி நேரம் பயணம் தான் சொன்னாங்க. ஆனால் 5 மணி நேரம் நாங்கள் தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கோம். 5 மணி நேரம் டேங்கப்பா. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கச்சைத்தீவை நாங்கள் அனுப்பிச்சிட்டோம். ரொம்ப தூரத்தில் தான் இருக்குது. ஜூம் பண்ணி பார்க்குறோம். இதுதான் அந்த கச்சைத்தீவு அந்தோனியார் கோயில். ஆக்கள்லாம் நடமாடுறதை பார்க்கக்கூடியதாக இருக்குது.
ஓகே, நாங்கள் கச்சத்தீவை அனுப்பிச்சிட்டோம். பார்த்திங்கன்னா இந்தியாவிலேருந்து வந்த போர்டு வந்து நிற்கிது முன்னுக்கு. இங்கால பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய லாஞ்சுகள் வந்து நிற்கிது. இதில் பார்த்திங்கன்னா இலங்கைன்ற ஒரு கடற்படை கப்பல் ஒன்றும் நிற்கிது. நாங்கள் இதை கடந்து தான் இந்த படகை நிப்பாட்டுற இடத்துக்கு போகணும். அதுக்குன்னு சில இடங்களை ஒழுங்குபடுத்தி வச்சுருக்கிறாங்க. இது செஞ்சில் வைசங்கமா. ஓகே, இந்தியா கொடி போட்ட போர்டு ஒன்றும் நிற்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். கிட்டத்தட்ட இந்தியா போர்டருக்கு போன மாதிரி தான். நிறைய கப்பல் எல்லாம் வந்து இடையில அப்படியே நங்குரம் விட்டு நிற்கிது. ஓகே, அங்கே பாருங்கள் இலங்கை கொடிகளை. ஓகே, இந்த நிகழ்வுக்கு தேவையான பொருட்கள்லாம் கொண்டு வந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கப்பலில். இந்தியாவிலேருந்து வந்த போட்காரவங்க இளைஞர்கள் என்ன. ஓகே, இவங்க இந்தியாவிலேருந்து வந்தவர்கள். பாருங்கள், இது இலங்கைக்கு சொந்தமான தீவாம். சுற்றி இலங்கை கொடியெல்லாம் போட்டு. ஓகே, இங்கால என்ன இந்தியா நாமியா. ஓகே, அங்கால ஒரு டீம் நிற்கிறாங்க. 2 நாட்டுக்கு செஞ்சிலுவை சங்கம் தான் நடுநிலையாக இருக்காங்க போல. ஓகே, நாங்கள் வந்துட்டோம். இனி என்ன இறங்கி பாஸ் எடுத்து உள்ளே போகிறது தான் அடுத்த கட்டம். பார்க்கலாம் என்ன நடக்குது. ஓகே மக்களே, இப்போ நாங்கள் வந்துட்டோம். இனி கச்சைத்தீவுக்கு உள்ளே போகிறது தான் எங்களோட வேலை. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எல்லாம் போட்லேருந்து இறங்கி கொண்டிருக்காங்க. தற்காலிகமாக அமைக்கப்பட்ட ஒரு அந்த போட்டு நிறுத்தி ஆக்களை இறக்கக்கூடிய ஒரு இடம் தற்காலிகமாக அமைக்கப்பட்டிருக்குது. எல்லாம் நவீன முறையில் அமைச்சிருக்கிறாங்க. பாருங்கள், இடையில் அந்த பாலம்லாம் மிதக்குது. நீட்டாக செய்திருக்காங்க. ஆமாம், சரி. ஓகே, கச்சைத்தீவில் முதலாவது காலடி எடுத்து வச்சிட்டேன். சரி, இதில் பார்த்திங்கன்னா மணல் இல்லை, முருங்கை கற்களே அப்படி கொஞ்சம் பெரிய பெரிய கல் மாதிரி கிடக்கு. மணல் இல்லை இந்த கரையில். முருங்கை கற்கள் சின்னதாக காணப்படுது. அதுதான் மற்றும் ஒரு சிறப்பு. ஓகே ஓகே மக்களே, இப்போ நாங்கள் வந்து தனியாக தான் வந்தேன். ஸோ முன்னுக்கு போய் கொண்டிருக்குறாங்க. இன்னும் ஒரு கிலோமீட்டர் நடந்து போகணுமா. பாருங்கள், இலங்கை கொடியெல்லாம் போட்டு சும்மா வேறு லெவலில் இருக்குது. இலங்கையர்கள் இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியர்கள் அப்படின்னு போர்டெலாம் போட்டிருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இலங்கை பெண்கள், இலங்கை ஆண்கள், இந்திய பெண்கள், இந்திய ஆண்கள்னு போர்டெலாம் போட்டிருக்காங்க. அந்த பூத்துக்குள்ளே போயிட்டால் நாங்கள் செக் பண்ணி அங்கே போகணுன்னு நினைக்கிறேன். ஓகே, இதுதான் சோதனை சாவடி. ஓகே, நாங்கள் இலங்கை ஆண்களுங்கிற பூத்துக்குள்ளே தான் போக போகிறோம்.
ஸ்பெஷல் கார்டெலாம் போட்டிருக்குறாங்க. ஓகே, இது எங்களுக்கு பாஸ் என்ன அடிக்கும். எஸ்டி கச்சைத்தீவு திருவிழாவில் அந்தோனியார் ஆலயம். ஓகே, பாஸ் எடுத்துட்டேன். அடுத்தது கொண்டு போன பேக்கெல்லாம் செக் பண்ணுறாங்க. ஓகே, ஃபுல் செக்கப்போடு தான் உள்ளே அனுப்புகிறாங்க. ஓகே, கச்சைத்தீவுக்கு வந்துட்டோம். அன்புடன் வரவேற்கின்றோம். ஓகே, தண்ணி வசதியெல்லாம் செய்து வச்சுருக்குறாங்க. பார்க்கக்கூடியதாக இருக்கும். இலங்கை வாகனங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கும். தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓகே, இந்த இடத்துல கூல்ட்ரிங்க்ஸ் கொடுக்குறாங்க. இதையும் பார்த்துட்டு தொடர்ந்து அப்படியே நாங்கள் எங்களுடைய பயணத்தை தொடருவோம். ஓகே மக்களே, இப்போ நாங்கள் கச்சைத்தீவுக்குள்ளே வந்து கொஞ்சம் தூரம் நடக்கணும். ஸோ நடந்து போய் கொண்டிருக்கிறோம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் நடந்து போகணுமா. எங்களோட போட்டில் வந்து அவங்க முன்னுக்கு போய் கொண்டிருக்கிறாங்க. தீயணை கருவியா இல்லை, இலங்கை போலீஸாரெல்லாம் போய் கொண்டிருக்கிறாங்க. அப்போ போர்டில் வந்ததே செம்ம டயர்டு. அதோட கொஞ்சம் தூரம் நடந்து நன்னீர் குடிக்க மட்டும்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மற்றது குளிப்பதற்கோ அல்லது மற்ற தேவைகளுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். கடல் நீரை தான் பயன்படுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, வளமை போல் எல்லா கோயில்களில் மாதிரி கடை தொகுதி வந்துருச்சு. ஓகே, கடை தொகுதிகளில் என்னென்ன சிறப்புன்னு சொல்லி பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் இந்தியர்கள் வியாபாரத்தில் ஈடுபடுறதை பார்க்கலாம். மற்ற பக்கத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் சிங்களவர்களும் தமிழர்களும் கடைகள் போட்டிருக்கிறாங்க. என்ன இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் விளையாட்டு பொருள், தொப்பிக்கடை, உடுப்புக்கடை, ஸ்வீட்ஸ் ஐட்டம்ஸ், ஓகே எல்லாம் இருக்குது. நான் நினைக்கிறேன் இந்தியாக்காரவங்க இப்போ எப்படி காசு நினச்சேன் அந்த ஊர்லேயே மாற்றிட்டு வந்திருப்பாங்க. காசுகளை இலங்கை நாணயமாக மாற்றிட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்கிட்ட இலங்கை கட்டுப்பாட்டில் நடக்கிறதுனால இந்திய காசு புழக்கம் இதுக்குள்ளே இருக்காதுன்னு நினைக்கிறேன். இலங்கை இந்திய கொடிகள்லாம் கொண்ட 2 நாட்டின் உறவை காட்டும் வகையில் ஒரு கடை ஒன்று இருக்குது அந்த இடத்துல. அப்படிங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓகே, வளமையான மணிக்கடை வந்துருச்சு. வாவ், இங்கே பாருங்கள், கிறிஸ்தவர்களுக்குரிய சகல அந்த சிலை சொரூபங்கள், ஏன்னா சொரூபங்கள், சிலுவைகள், பாசி மாலைகள் எல்லாம் இருக்குது. இங்கால கிறிஸ்தவ சுவாமிகளினுடைய படங்கள் வேறு லெவலில் இருக்குது. ஓகே, நாங்கள் கடை தொகுதியை முடிச்சுட்டு நாங்கள் நகர்ந்து போய் கொண்டிருக்கோம். கோவில் அண்மிச்சிட்டோம். இந்த இடத்துல அதிக அளவு இந்தியர்கள் இருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். தமிழ்நாட்டிலேருந்து வந்த இந்தியர்கள் அதிக அளவில் இருக்கிறாங்க. இதில் பங்கெடுத்துக் கொள்வார்கள். அதிலே ஆண்கள், பெண்கள், சிறுவர்களுக்கு உரிமை கொடுக்கும்படியாக நிறைய கூடாரங்கள் அமைச்சு அதில் தான் தங்கியிருக்கிறாங்க நிறைய பேர். என்கிட்ட நாளைக்கு திருவிழானால இன்றைக்கி ஒரு நாள் இரவு தங்கி நிற்கணும். ஸோ அதற்காக அங்கங்கே அந்த பற்றை காட்டுக்குள்ளே சின்ன சின்ன கூடாரங்கள் அமைச்சு அதுக்குள்ளே தங்கியிருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும்.
முழு ஸ்ரீலங்கா நேவியினுடைய கண்ட்ரோலில் இருக்கிறதுனால ஏதாச்சும் தேவையில்லாத வேலைகள் பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நம்ம பிடிங்கள் தெரியும் தானே, எல்லாம் சுனாமியில் ஸ்விம்மிங் போகக்கூடியவர்கள் தானே இவர்கள். கச்சைத்தீவு அந்தோனியார் தேவாலயத்தினுடைய அந்த உச்சி கோபுரத்தில் இருக்க சிலுவை அழகாக தெரியுது. இதுக்காகத்தான் நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். கச்சைத்தீவுக்கு வர முடியாத பக்தர்கள் அந்தோனியாரின் அருள் கிடைக்கும் வகையில் இந்த காணொளி இருக்குன்னு நினைக்கிறேன். முழுமையாக பாருங்கள். நிறைய பேருக்கு பார்க்காதவர்களுக்கு பிரயோசனப்படும் நினைக்கிறேன். எங்கப்பா சனம் என்ற சும்மா சக்க சனம் தான். ஓகே, இப்போ கொடியேற்றம் நடந்து பூசை வழிபாடு நடந்து கொண்டு இல்லை. சிலுவை பாதை இது ஒரு அன்பின் பாதை, அருளின் பாதை, இரக்கத்தின் பாதை, தியாகத்தின் பாதை. ஆண்டவர் இயேசு நாம் நலமுடன் அருளுடன் உறவுடன் வாழ தம்மையே தியாகமாக்கிய அதே சிலுவையின் பாதையின் வழிகளில் நம்மை ஈடுபடுத்தி ஆண்டவர் இயேசு ஏற்றுக்கொண்ட துன்பங்களை ஒரு புரிதலாவது பங்கேற்கும் பொழுதுதான், திரும்பி வாழ முயற்சிக்கும் போதுதான் இந்த வழிபாடு நமக்கு பொறுமையுடன். ஓகே, இதில் ஒரு பக்கம் பூசை வழிபாடு நடந்து கொண்டிருக்குது. ஓகே, இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் தூரம் போனோம் என்றால் கடற்கரை வருது. ஸோ எல்லோரும் அங்கால குளிச்சு கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லோரும் குளிச்சு கொண்டிருக்கிறாங்க. ஸோ நாங்களும் ஒரு குளியலை போட்டு தான் அடுத்து கோயிலுக்குள்ளே போகணும். முதல்ல தனியாக வந்திருக்கிறதுனால பேகை சேஃப்டியாக வைக்கணும், அடுத்து உடுத்திட்டு போகணும். சரி, ஒரு இடத்தை தேடி முதல்ல குளியலை போட்டு அடுத்த கட்டத்துக்கு வருவோம். நல்ல கடற்கரை அழகாக இருக்குது. அந்த நாங்கள் சொன்ன மாதிரி மணல் கிடையாது, முருகை கற்கள் தான் இதில் வந்து சின்ன சின்ன மணல் போன்ற அமைப்பில் காணப்படுது. அழகான காட்சி உண்டு. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் வாஷ்ரூம் எல்லாம் நல்லா நீட்டாக செய்து வச்சுருக்குறாங்க. சின்ன கூடாரங்கள்லாம் அமைச்சிருக்கிறாங்க. இனி கோயிலுக்குள்ளே நடக்கிற பூசைகளை வீடியோ எடுக்க போகிறோம்.
கண்களை பிடியான நோக்குடன் பார்த்து பாசம் காட்டுவது போன்று பாசாக பண்ணும் ஆண்கள் மதித்த பெண்களை நாமும் மதித்து வாழ கற்றுக்கொள்வோம். ஆண்டவர் இயேசு அவர்கள் சைடுல போயிடுங்க. மூன்றாம் முறையாக தரையில் விழுகின்றான். நான் கொட்டப்பட்ட நீர் போல் ஆனேன். என் எலும்புகள் எல்லாம் கலந்து போயின. என் இதயம் வெள்ளுகு போல் ஆயிற்று. என் உள் உறுப்புகளின் நடுவே உருகி போயிற்று. என் வலிமை ஓடு போல் காய்ந்தது. என் நாவு மேலந்தத்தோடு ஒட்டிக்கொண்டது. என்னை சாவின் புழுதியிலே போட்டுவிட்டேன் என்கிறார் திருப்பாடல் ஆசிரியர். குழந்தை பருவத்திலே நடைபயின்ற காலத்திலே தவறி வீழ்ந்து சமாதானம் சொல்லி எழுவது போல நண்பன் இயேசு நமக்கான பயணத்திலே நிலை தடுமாறி தளர்வில் தரணியை நோக்கி சாய்கின்றார். வீழ்ச்சியில் எழுச்சிக்கான கல்வாரி நோக்கி கண்கள் பதித்து நின் துணை கொண்டு துன்பங்களையும் வீழ்ச்சிகளையும் கண்டு சளைத்து விடாமல் வலுவின்மையில் வலிமை பெற்றிட அருள் தாரும். தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். தரித்த விசுவாசிகளின் ஆத்மாக்கள் சர்வேஸ்வரன் இரக்கத்தினால் சமாதானத்தில் வாழ கடவுளே. சொல்லுங்க. கச்சேத்தீவில் जल्दी ऊपर चलो, अपने ऊपर चलो, मूव பண்ணுங்க சார் ப்ளீஸ். साइड 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 साइड
சைடில் வந்துருங்க பிரதர். நீங்களாம் தூக்கணுங்களா? சைடில் வந்துருங்க. சைடில் வந்துருங்க. தூக்கணுங்களா? வெளியே வந்துருங்க. ஆக்சுவலாக டவுன் பண்ணுப்பா. டவுன் பண்ணுங்க. பத்தாம் நிலை இயேசுவின் ஆடைகள் களையப்படுகின்றன. என் ஆடைகளை கொண்டேறியில் பங்கிட்டுக் கொள்கின்றார்கள். என் உடையின் மேல் திருட்டு போடுகின்றார்கள். திருப்பாடல் 22:12. ஆதாம் பாவம் செய்தால் ஆடை கொடுக்கப்பட்டது. இயேசு பாவக்கரையை கழுவினார். ஆடை எடுக்கப்பட்டது. ஆடை என்பது மனிதனுக்கு அழகையும் மதிப்பையும் மனத்தோடும் சம்பந்தப்பட்டது. நாம் அணிகின்ற ஒவ்வொரு ஆடையும் நம்முடைய மனித மனநிலையை வெளிப்படுத்துகின்றது. எப்படி என்றால், நாம் மிகவும் விலையுயர்ந்த ஆடைகளை அணியும் போது நெஞ்சை உயர்த்தி நிமிர்ந்த நடையில் பயணிக்கின்றோம். மிகவும் விலை குறைந்த ஆடைகள் உள்ளத்தாலும் உணர்வாலும் கூலி குறுகி நமது நடையில் தடுமாற்றத்தையும் ஏற்படுத்துகின்றோம். இரக்கமற்ற போர் வீரர்களின் சாட்சி அணிகள் ஈட்டி கூட்டுக்களம் அவரது உடலை உடுப்புலையை செய்தது. இரத்த காயங்களுடன் ஒட்டியிருந்த உடையை மரத்தின் பட்டையை போன்று உயிர்த்தெடுக்கின்றார்கள். அடிபட்ட காயங்களின் கண்கள் மீண்டும் திறக்க அவரின் வேதனையும் வலியும் பன்மடங்கு பெருகின்றது. உயிரை தவிர இனி இழப்பதற்கு ஒன்றுமில்லை என்று எல்லாவித இழப்புகளையும் பொறுமையாக ஏற்றுக்கொள்கின்றார். வாழும்போது உண்மையையும் நேர்மையையும் போதிப்பதற்கு பரிசு கல்வாரியை நிர்வாகம். ஆண்களும் அரை நிர்வாணம் ஆக்கப்பட்டு ஆடை பறைப்பும் ஆடை குறைப்பும் அதிகரித்து விட்டது. இன்றைய சமுதாய வாழ்வில் நம்மிடம் களையப்பட வேண்டிய ஆடைகள் பல உள்ளன. ஆடைகளை கொண்டு ஆளை மதிப்புடன் தன்னையும் உள்ளொன்று வைத்து புறமொன்று சொல்லி வாழும் வஞ்சக உள்ளம் கொலையில் பொதுப்பணியில் அக்கறையற்று வாழும் சுயநல விசுவாசிகளின் ஆத்மாக்கள் சர்வேஸ்வரத்தினால் சமாதானத்தில் வைப்பாரும் கடவுளே. சைட்ல வாங்கம்மா. ரவி அப்படி எழுதுருங்க. இடமே இல்லைங்க வர எழுதுருங்க. அந்த பக்கம் சைடு சைடு போங்க. சைடு போங்க. சைடு போங்க. சைடில் வாங்க. சைடில் வாங்க. வந்த கரங்களுக்கு ஆணிகளே பரிசானது.
பாவிகளையும் நோயாளர்களையும் குழந்தைகளையும் தொட்டு குணமாக்கிய கைகள் தனக்காக மதிப்பை மனங்களற்ற மனிதர்களால் இறக்கின்றது. சென்ற இடமெல்லாம் நன்மையே செய்து நடந்த கால்கள் ஓய்வு எடுக்கிறது. சிறுமுள் குத்தினாலே தாங்க முடியாத வழியை உணர்கின்றோம். நண்பனுக்கோ கைவர்களுக்கோ கொள்ளும் ஆணியை தந்து பெரும் வழி காட்டிக் கொடுத்த முத்தமும் அறைந்து விட்டார்கள். நரம்பில்லா நாவால் நன்றி இல்லாமல் ஆணிகள் அடித்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் நடுவிலே தொங்கவிட்டு விட்டார்கள். ஆணிகள் இல்லாமல் எத்தனை பேரை நாம் சிலுவையில் அறைந்திருக்கின்றோம். வன் சொல் கூறி உறவுகளை முறித்திருப்போம். ஏறின வார்த்தைகளால் பேசி இதயத்தை கிழித்திருப்போம். மௌனம் காத்து மனங்களை வதைத்திருப்போம். இந்த சூழ்நிலையில் இருந்து மீண்டு பிறர் வாழ்வை உயர்த்தும் காரணிகளாக இருப்போம், துளைக்கும் ஆணிகளாக இல்லாமல். சிந்திப்போம். வெறுப்புணர்வுகளை ஆணி போன்ற வார்த்தைகளாலும் செயல்களாலும் உம்மை துளைத்து துன்புறுத்தியதற்காக மனம் வருதுகின்றோம். உம் அன்பை ஆழமாக இதயத்தில் பதித்து உறவுகளை மேம்படுத்த அருள் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். நைட்ட விசுவாசிகளின் ஆத்மாக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவர் இறந்தவர் அல்ல, இறந்தவர்களின் கடவுளும் அல்ல. அவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்வோரின் கடவுளாக இருக்கின்றார். விவிலியத்திலே நாங்கள் ஆகவே பிரியமான பல்வேறு விதமான விளம்பரங்கள், போலியான மாயை கவர்ச்சிகள் இவற்றின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த பணிகள் அனைவரையும் அதிகமாக அன்பு செய்கின்ற பரம்பொருளே இறைவா, இந்த உலகிலே நாம் வாழ்ந்தாலும் இந்த உலகத்தின் போக்கிலே நாம் வாழாது உண்மையிலே நமது விசுவாசத்தை உயிர் பிரிந்து துயராகியதே, உடலை விட்டு உயிர் பிரிந்து துயராகியதே, உடலை விட்டு ஒளி மறைந்து இருளாகியதே, உலகை விட்டு ஒளி மறைந்து இருளாகியதே. எனக்காகவோ
எனக்காகவோ பாரமான திருச்சிலுவையை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். 13ஆம் நிலை. இயேசுவின் உயிரற்ற உடல் அன்னை மரியின் மடியில் வைக்கப்படுகிறது. இறை வார்த்தை. தாய்மடி தவழும் குழந்தை என என் நெஞ்சம் எண்ணகத்தை அமைதியாயுள்ளது. திருப்பாடல்கள் இங்கனமும் தொட்டு பார்க்கின்றன, மீண்டும் உயிர் பெற்றிட கூடாதா என்று. தாய் என்ப தண்ணீரற்ற அன்பு. தான் அவதியுற்றாலும் பிள்ளைகள் வாழ்வு பெற நினைப்பதை தாயுள்ளார். அன்னை மரியாள் இறைவனையே கரம் ஏந்த பேறு பெற்றார். கர்த்தாய் இயேசுவையும் வளர்த்தார். அன்னையின் மனம் படும் வேதனை தாய் மனமோ முறிந்து போன சிறுநாளே எனக்காகவோ தேவா எனக்காகவோ சிலுவையில் சிதறுண்டாய் எனக்காகவோ வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் சொல்லுகின்றோம். 14ஆம் நிலை. இயேசுவின் உயிரற்ற உடல் கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகின்றது. தங்க சூரியன் தனக்கு ஒளி கொடுக்கவல்ல இயேசுவை அடக்கம் செய்கின்றார்கள். ஒரு புரட்சியாளனை புதைப்பதாக நினைத்து புனிதத்தையே புதைக்கின்றனர் கயவர் கூட்டம். புதைக்கப்படுவதோடு அனைத்தும் முடிந்தது என்றல்லவா எண்ணர். அன்று அவர்கள் எண்ணவில்லை. மனிதர்களால் நிரம்பி வழிகிறார். ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தையே, முத்தான 3ஆம் ஆயரை இத்தகன பலிக்கு தெய்வம் அழைத்து வந்தாரே, அதற்காக நன்றி செலுத்துவோம். வல்லமை நிரம்பட்டும். நம்முடைய குடும்பங்களுக்காக நன்றி செலுத்துவோம்.
நம்முடைய பரிசுத்த பாப்பரசருக்காக நன்றி செலுத்துவோம். இலங்கை மற்றும் இந்திய திருஅவைக்காக நன்றி செலுத்துவோம். மிகவும் சிறப்பாக இந்த திரு வழிபாட்டிலே கலந்து கொண்டு இந்த ஆராதனையிலே இணைந்திருக்கின்ற ஒவ்வொருவரும் இணையதளத்தின் மூலமாக நேரடியாக இந்த தீவு முழுவதுமே அவருடைய வல்லமை நிரம்பட்டும், அவருடைய ஆற்றல் நிரம்பட்டும், அவருடைய வல்லமை பெருக்கெடுத்து ஓடட்டும். வாக்கு மாறாதவர் முன் செல்வாராக, ஒரு மேகமாக முன் செல்வாராக, பகலிலே விலகாத ஒரு மேகமாக முன் செல்வாராக, இரவிலே நெருப்பு தூணாக நமக்கு முன் செல்வாராக. நன்றி செலுத்துவோம். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. சுலபமாய் திறந்து நன்றி